வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க, நம்மளோட ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு விலாக் எடுக்கிறதே எனக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால சின்ன சின்ன மிஸ்டேக் அல்லது பெரிய மிஸ்டேக் எதுவாக இருந்தாலும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோரும் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் வந்துட்டு இது போல் தான் இருக்கும். நம்ம கதவை திறந்த உடனேமே லெஃப்ட் சைடில் ஒரு சாவிலாம் கோர்த்து போடுறதுக்காண்டி வச்சுருக்கிறேன் ஹோல்டரு. அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமுங்க. அப்படியே இது வந்துட்டு ஷோகேஸு, ஆனால் ஷோகேஸ் மாதிரி இருக்காது. இந்த பக்கம் ஆர்ச் தெரியுது இல்லையா, அது வந்துட்டு கிச்சன். அப்படியே இந்த பக்கம் ரைட்டில் உள்ள அந்த வாசல் வந்துட்டு ஒரு பெட்ரூமுங்க. 2 பெட்ரூமும். இது வந்துட்டு ரெண்ட் ஹவுஸ் தாங்க. இப்போது ஹாலில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது. ஸ்டடி டேபிளில் இருந்தால் சின்ன சேரை எடுத்தாச்சுங்க. ஃபோனெல்லாம் வந்துச்சுன்னா பேசுகிறதுக்காக வேண்டி அந்த சின்ன சேர் எடுத்துகிட்டு பெரிய சேர் போட்டாச்சு. ஒரு லக்கி பேம்பு இருக்குது. இது 1.5 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி புத்தருக்கு பின்னாடி ஒரு குட்டி மரம். அப்படியே பார்த்தீங்கன்னா டிவி டேபிள். இதை நாங்கள் அயனிங் டேபிளாக கூட யூஸ் பண்ணிக்கிறோங்க. அப்படியே வந்தோன்னா ஷோகேஸு, ஆனால் இது ஷோகேஸ் மாதிரி இருக்காது. இதுதான் பூஜா ரூமும் ஸ்க்ரீன் போட்டிருக்கிறது. இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டதுனால பூஜா ரூம் ஓப்பன் பண்ணலைங்க, இன்னொரு நாளைக்கு தனியாக காட்டுறேன். இதுதான் எங்கள் அத்தை. இந்த பேஸ்கெட்லலாம் ஒரு சில திங்ஸ் நமக்கு தேவையானதெல்லாம் திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். பில்லு பேப்பரு, பென்னு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். வீட்டில் நம்ம விளக்கேற்றுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற தீப்பெட்டியை வந்துட்டு இது போல் டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா மழை காலம் ஆனாலும் நமத்து போகாதுங்க. அப்படியே வந்தோன்னா இந்த வாலில் வந்துட்டு ஒரு வால்பேப்பர் ஒட்டி வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டில் இதே போல் பிளெயினாக வந்துட்டு வால் இருந்துச்சுன்னா அதில் இதே போல் பிக்சர் ஒட்டி வைங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது டீப்பாய் மேலே ஒரு ஸ்ட்ராபெரி மரம் வச்சுருக்குறோம். எந்த ஊரில் ஸ்ட்ராபெரி மரத்தில் காய்க்கும் அப்படின்னு கேட்காதீங்க. அப்படியே வந்தோன்னா ஒரு ஊஞ்சல் இருக்குது ஹால்லையே. இங்கிட்டு சோஃபா. இந்த சோஃபாவோட டிசைன் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சி ஆர்டர் கொடுத்து வாங்கினதுங்க. சோஃபாவுக்கு மேலே ஒரு குதிரையோட படம், 7 குதிரையோட படம். இதே போல் பிக்சர் வந்துட்டு நல்லா பெருசாக கிடந்துச்சுன்னா வாங்கி ஒட்டி வச்சா ரொம்பவே அழகாக இருக்குங்க. நான் செல்லோ டேப் போட்டு தான் ஒட்டி வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் குட்டீஸ் 2 பேரும் சோஃபாவில் உட்கார நேரத்தை விட இந்த கட்டையில் தான் உட்காரதுக்கு சண்டை பிடிச்சிட்டு உட்காந்து டிவி பார்ப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிற என்ட்ரன்ஸ்லேயே பாத்ரூம் இருக்குதுங்க, அட்டாச்சு பாத்ரூம். இந்த பாத்ரூம் உள்ள இருக்கிற ஜன்னலில் பாருங்கள், இந்த கொசுவலை வந்துட்டு நாங்களாக தான் செல்லோடேப் போட்டு ஒட்டி வச்சுட்டோங்க. நீங்களும் இது போல் ரெண்டல் ஹவுஸில் இருந்தீங்கன்னா ஆணி அடிக்காமல் இது போல் செல்லோடேப் வச்சு ஒட்டிக்கலாங்க. நம்ம கிளம்புற நேரத்துக்கு பிரித்து எடுத்து போட்டுட்டு போயிடலாம். இப்போ அப்படியே வெளியில் வந்தால் பெட்ரூம்ங்க. ஒரு உட்டன் கட்டில், ஒரு மடக்கிற கட்டில் பக்கத்துலேயே போட்டிருக்குறோம். 4 பேருமே ஒரே வாகிலே படுத்துக்கிடலாம். இதே போல் இருந்தால் தான் நம்ம நைட்டு தூங்கும் பொழுது அன்னன்னைக்கு என்ன நடந்துச்சு எல்லாமே பேசுகிறதுக்கு, குழந்தைங்கிட்டையாக இருக்கட்டும் நம்மக்கிட்டையாக இருக்கட்டும், எல்லாமே பேசுகிறதுக்கு நமக்கு வந்துட்டு டைம் கிடைக்குங்க. தனித்தனியாக இருக்கிறத விட இதே போல் ஒன்றா இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பெட்ரூமோட வால்லையும் இதே போல் ஒரு வால்பேப்பர் வந்துட்டு ஒட்டியிருக்கிறேன். இது வந்துட்டு 3Dயில் கிடைக்கல, அதனால் நார்மல் வால்பேப்பர் தான், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுதான் பெட்ரூமோட ஃபுல் வியூ. அந்த கார்னர் செல்ஃபில் டிஃப்யூசர், ஆயில், கேண்டில், இயர்ஃபோன் எல்லாமே இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு தங்கச்சி பண்ணது, நிறைய இருந்துச்சு. தூசி தட்டும் பொழுது அப்படியே உளுந்துருச்சுங்க. அந்த கட்டில் மேலே ஒரு டிஃப்யூசரு. ஜன்னலில் வந்துட்டு வெயில் வந்துட்டு போயிட்டு வருது, அதனால் வந்துட்டு வீடியோவில் வெளிச்சம் வந்துட்டு மாறி வருது. இந்த ஜன்னலில் ஒரு gift பேப்பர் ஒட்டி இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட் வந்துட்டு உள்ளக்க ரொம்ப வெளிச்சமாக வரும். அதுக்காக வேண்டி அந்த ஜன்னலில் ஸ்க்ரீன் போட முடியாது, அதுக்காக செல்லோ டேப் வச்சு gift பேப்பர் ஒட்டி வச்சாச்சுங்க.
இது நம்ம வீடு காலி பண்ணும் பொழுது பிரித்து போட்டுடலாம். அப்படியே வந்தோன்னா ஒரு தையல் மிஷினு. எனக்கு தேவையானதை நான் எல்லாமே நானே தச்சுக்கிருவேங்க. இந்த டம்பிள்ஸ் பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வாங்கினது. ஆனால் கதவு வந்துட்டு காற்றுல அடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் இப்போ யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படி இந்த சைடு வந்தோன்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது. அந்த சர்ஃப் எக்ஸல் பாக்ஸ் வந்துட்டு ஃபோனை சார்ஜ் போடுறதுக்காண்டி நாங்களாகவே ரெடி பண்ணி வச்சுருக்குறோங்க. அது சின்ன சார்ஜர் அப்படிங்கிறதுனால. இந்த பக்கம் எல்லாமே கபோர்டு இருக்குது. கீழேயும் ட்ராலாம் இருக்குதுங்க. இந்த ஜன்னலும் பாருங்கள் அதே போல் தான். ஸ்க்ரீன் போட முடியாது, அதனால் கிஃப்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ணி வச்சாச்சு. மேலேயும் கபோர்டெல்லாம் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் பேஸ்கெட்டில் தான் வந்துட்டு குழந்தைங்களோட விளையாடுற திங்ஸினை வந்துட்டு எல்லாமே சேர்த்து போட்டு வச்சுருக்குது. அவங்க விளையாடி முடிச்சோன்னே அதிலே அவங்களே எடுத்து வச்சுருவாங்க. இந்த ட்ராவில் எல்லாத்தையுமே வளையல், ஹேர் பேண்டு அது போல் எல்லாமே இருக்குங்க. பக்கத்துலேயே ஒரு வாஷ் பேஷன், டவலு, அந்த பிங்க் கலர் ரேக்கில் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற கிளிப்பு, சீப்பு எல்லாமே இருக்கும். அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா பால்கனி, பெட்ரூமை ஒட்டியே வந்துடும். இந்த வீட்லேயே ரொம்ப பிடிச்ச இடம்னா எங்கள் எல்லாருக்குமே இந்த பால்கனி தாங்க பிடிக்கும். சைடில் ஒரு ஷூ ரேக்கு, இந்த பக்கம் வந்துட்டு செடி வைக்கிற மண், அந்த வாளி எல்லாமே இருக்குதுங்க. நான் மினியேச்சர் குக்கிங் பண்ணுறப்ப இந்த இடத்துல தான் வீடியோ எடுப்பேன். ஒரு டேபிள் ரோஸ் பிளான்ட் இருக்குது. இது வந்துட்டு 2-3 கலர் இருக்குதுங்க. எப்போவுமே நிறைய பூக்கும். இன்றைக்கி வீடியோ எடுக்கிற அன்றைக்கி 2 பூ தான் வச்சுருக்கு. இது வந்துட்டு நிறைய செடி வளர்ந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு கலரையும் தனித்தனி பாட்டில் மாற்றி வைக்கலான் இருக்கிறேன். பால்கனியில் நிறைய செடி இருந்துச்சுங்க. இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தோம் ரீசெண்டாக. அதில் வந்துட்டு செடியெல்லாம் வீணாயிடுச்சு. இப்போ தான் புதுசாக வந்துட்டு எல்லாமே வச்சிட்ருக்குறோம். இது வந்துட்டு கருணக்கிழங்கு செடி. ஊருக்கு போயிட்டு வந்தப்போ சும்மா அந்த கருணக்கிழங்குலாம் முளைச்சி இருந்துச்சு. அதை வந்துட்டு மண்ணில் போட்டு வச்சாச்சு. அழகாக குரோட்டன்ஸ் மாதிரி வளர்ந்துருச்சுங்க. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இது கொஞ்சம் நோய் பிடிச்ச மாதிரி இருக்குது. பக்கத்து தொட்டியில் மணி பிளான்ட் செடி இருக்குது. இந்த கம்பியில் அப்படியே படர்ந்து வர்றதுக்காக வேண்டி வச்சுருக்குறோம். இதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு இந்த மயில் மாணிக்கம் செடி இருந்துச்சு. நல்லா குட்டி குட்டியாக ரெட் கலரில் ஃப்ளார் இருக்கும். கீழேருந்து பார்க்கும் பொழுது ஒரு க்ரீன் கலர் பேஸ்கட் மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் ஒரு கத்தாழை செடி. இது ஏசி தண்ணி வடிகிறதுக்காண்டி ஒரு பக்கெட்டு. இது வெத்தலை செடிங்க. வெத்தலை செடியும் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நல்லா தளைஞ்சிட்டு இருக்குது. இது நிறைய இருந்துச்சு. ஒரே ஒரு செடி தான், நிறைய இருந்துச்சு. சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். அப்படி ஜன்னல்லாம் படர்ந்துட்டு போகுது பாருங்கள். இதுதான் பால்கனியோட ஃபுல் வியூ. இந்த கம்பியில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு மயில் மாணிக்கம் தான் இருந்துச்சு. இப்போ அந்த மணி பிளான்ட் வந்துட்டு படரட்டும்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுருக்குறாங்க. அப்படியே பால்கனிலேருந்து திருப்பையும் இந்த பெட்ரூம் வழியாக வரணும். இந்த பெட்ரூமும் இந்த கம்ப்யூட்டர் ஏரியாவும் ஓப்பனாக தாங்க இருக்கும். ஆர்ச் மாதிரி இருக்கும். ஏசி ஏதாவது போடுற நேரம் மட்டும் இந்த பக்கம் பெட்ஷீட் போட்டு ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்குறோம். அதை இழுத்து விட்டுக்குருவோம். இதாங்க பெட்ரூமோட ஃபுல் வியூ. அப்படியே நேராக அந்த பக்கம் வந்தோன்னா ஹால் வெளியே அடுத்த ரூமுக்கு போகணும். லைட்டிங் வந்துட்டு சரியாக இல்லைங்கிறதுனால வீடியோ குவாலிட்டிலாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த சோஃபா வெளியே போனோன்னா அடுத்த ரூம் வந்துடும். இந்த ரூமோட வாசலில் பாருங்கள், எதையாச்சும் வந்துட்டு எங்களோட குட்டீஸ் வந்துட்டு எழுதி ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி டபுள் டேப் வச்சு சின்ன சின்ன பேப்பரில் ஏதாவது எழுதி ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் இன்னொரு கட்டில் போட்டிருக்குறோம். நான் கட்டிலோட சைஸை விட பெட்டோட சைஸு சின்னதாக தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெட் வந்துட்டு வாங்கணும். இந்த கட்டில் தான் எங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்துட்டு 2 பேருமே எப்போவுமே விளையாடுற ஏரியா. பேப்பர், பென்சில், க்ரையான்ஸ் எல்லாமே இந்த கட்டிலில் தான் இருக்கும். பாதி நேரம் அந்த கட்டில் பார்க்குறதுக்கு குப்பை மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் அவசரமாக க்ளீன் பண்ணி வச்சாங்க. நான் அப்படியே தான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்துட்டு கடகடன்னு க்ளீன் பண்ணி வச்சாங்க. அப்படியே இந்த கட்டிலோட ஓரத்தில் இருக்கிற ஜன்னலில் பாய் எல்லாமே இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு கபோர்டு இருக்குது. இதில் தான் பாப்பா உங்களுக்கு தேவையான ஸ்கூல் புக்ஸு, பேகு எல்லாமே உள்ளே இருக்கும். இந்த பக்கம் ஒரு பாத்ரூம் இருக்குது.
இதில் தான் வந்துட்டு நாங்கள் வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சுருப்போம். இந்த பாத்ரூமில் இருக்கிற ஜன்னல்லையும் நாங்கள் கொசு வலையை செல்லோடோப் போட்டு ஒட்டி வச்சுருக்குறோங்க. அதனால் வீட்டுக்குள்ளே கொசு வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. திருப்பியும் அப்படியே வந்துட்டோன்னா நம்மளோட ஹால் இது தான். நான் வந்துட்டு கிச்சன் வீடியோ இதில் காட்டலை. வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போகும். அதுவும் இல்லாமல் இது ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.